அனைவருக்கும் வணக்கம். பரிபாடல் 8 தொகை நூல்களுள் ஒன்றாகும். பாடப்பகுதியிலுள்ள பாடலை எழுதியவர் கீராந்தையார். இந்நூல் ஓங்கு பரிபாடல் என்னும் புகழுடையது. இது சங்க நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட நூல். உரையாசிரியர்கள் இதில் 70 பாடல்கள் இருப்பதாக கூறியுள்ளனர். இன்று 24 பாடல்களே கிடைத்துள்ளன. இல்லையா? இப்போ நம்ம பார்க்க போகிறது எது அப்படின்னு சொன்னால் பரிபாடல். இயல் 4 உள்ள பரிபாடலை தான் இப்போ நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம், பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நூல் குறிப்பு என்ன செய்கிறோம், பார்க்குறோம். பரிபாடல் 8 தொகை நூல்களில் ஒன்று. பாடப்பகுதியில் உள்ள பாடலை எழுதியவர் யார் என்று சொன்னால் கீராந்தையார் என்ற புலவர். இந்நூல் ஓங்கு பரிபாடல் என்னும் புகழை உடையது. பரிபாடலை சங்க இலக்கியங்களில் உள்ள பரிபாடலை சொல்லும்போது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஓங்கு பரிபாடல் என்று கூறுவார்கள். அத்தகைய புகழ்மிக்க பரிபாடல் என்று அர்த்தம். இது சங்க நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட நூல். சங்க இலக்கியங்களிலேயே இசையோடு பாடப்பட்ட இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த பரிபாடலை நம்ம என்ன செய்யலாம், சொல்லலாம். உரையாசிரியர்கள் இதில் 70 பாடல்கள் இருப்பதாக கூறியுள்ளனர். இந்த பரிபாடலில் மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் 70 பாடல்கள் இருப்பதாக சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம கையில் கிடைச்சிருக்கிறது மொத்தம் 24 பாடல்கள் தான் என்ன செஞ்சுருக்கு, கிடைத்திருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை, சமூக உறவு, அறிவாற்றல், இயற்கையை புரிந்து கொள்ளும் திறன் போன்றவற்றை சங்க இலக்கியம் மூலம் நாம் அறிந்து கொள்கிறோம். இல்லையா? 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வாழ்ந்த தமிழ் மக்களினுடைய வாழ்க்கை முறை. இந்த நூலில் நம்ம எதை அறிந்து கொள்கிறோம் அப்படின்னு சொன்னால் பரிபாடலில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த சங்கத்தமிழர்களினுடைய வாழ்க்கை முறை, சமூக உறவு, இந்த சமூகத்தில் அவங்க எத்தகைய உறவுகளை பேணி பாதுகாத்து கொண்டிருந்தனர் அப்படிங்கிற சமூக உறவு, சமூக நல்லிணக்கம், அதெல்லாம் இந்த பரிபாடலில் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், தெரிந்து கொள்ளலாம். அதோடு மட்டுமல்லாமல் சங்க இலக்கியத்தில் சங்க கால மக்கள் எத்தகைய அறிவாற்றலோடு திகழ்ந்தார்கள் என்பதற்கு இந்த பரிபாடலெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. மக்கள்லாம் மிகுந்த அறிவாற்றலோடு திகழ்ந்திருக்கிறார்கள். இயற்கையை புரிந்து கொள்ளும் திறன், இயற்கையை புரிந்து கொள்ளக்கூடிய திறன் அதிகமாக இருந்தது. எப்போ மழை வரும், எப்போ காற்றடிக்கும், எப்போ வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய மக்களாக இந்த சங்க இலக்கியத்தில் உள்ள மக்கள் இருந்திருப்பதாக இந்த சங்க இலக்கியங்கள் என்ன செய்து கூறுகின்றன. இயற்கையை புரிந்து கொள்ளக்கூடிய திறன் இருந்ததாக பரிபாடலில் சொல்லியிருக்காங்க. அப்புறம் சங்க இலக்கியம் மூலம் நாம் இதையெல்லாம் என்ன செஞ்சுக்கிறோம், தெரிந்து கொள்கிறோம். இல்லையா? 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மக்களினுடைய அறிவாற்றல் எப்படி இருக்குது, சமூக உறவு எப்படி இருக்கிறது, இயற்கையை அவங்க எப்படி புரிந்து கொண்டார்கள், எத்தகைய வாழ்க்கை முறையை வாழ்ந்தார்கள் என்பனவற்றை இந்த சங்க இலக்கியங்கள் நமக்கு என்ன செய்து எடுத்து காட்டுகின்றன. அதற்கு மிக முக்கியமான சான்றாக திகழ்வது எதுன்னு சொன்னால் இந்த 8 தொகை நூல்களில் உள்ள பரிபாடல் தான் அப்படிங்கிறத நமக்கு விளக்கி இருக்கிறார்கள். அடுத்தது பார்ப்போமா? இப்போ நூல் நுழையும் முன் அதில் என்ன சொல்லியிருக்காங்க பரிபாடலை பற்றி அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். இலக்கியங்கள் தாம் தோன்றிய சமுதாயத்தின் நாகரிகம், பண்பாடு மட்டுமல்லாமல் அக்காலகட்டத்தில் நிலவிய அறிவியல் கோட்பாடுகளையும் பழக்க வழக்கங்களையும் நம்பிக்கைகளையும் தாங்கி அமைகின்றன. இப்போ இலக்கியங்கள் அந்த சமூக சார்ந்த நாகரிகம், பண்பாடு, அதோடு மட்டுமல்லாமல் அந்த காலகட்டத்தில் நிலவிய அறிவியல் கோட்பாடுகள், பழக்க வழக்கங்கள், மக்கள் எத்தகைய நம்பிக்கைகளோடு இருந்தார்கள் என்பனவற்றெல்லாம் தாங்கி தான் இந்த இலக்கியங்கள் என்ன செய்கின்றன, அமைந்திருக்கின்றன. அறிவியல் செழுமை அடைந்திருக்கும் இக்காலத்தின் தொடக்க விதைகளை பண்டைய இலக்கியங்களில் நாம் பார்க்க முடிகிறது. இல்லையா? அறிவியல் செழுமை இன்னைக்கு ரொம்ப அறிவியலில் தமிழன் மட்டுமல்லாமல் உலகளாவில் எல்லா மக்களுமே இன்னைக்கு அறிவியலில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை என்ன செஞ்சுருக்காங்க, அடைஞ்சிருக்காங்க. அந்த அறிவியல் முன்னேற்றத்தினுடைய தொடக்க காலங்களை இந்த பண்டைய இலக்கியங்களில் நம்மளால் என்ன செய்ய முடியுது, பார்க்க முடிகிறது.
மேனாட்டு அறிவியல் சிந்தனையின் சாயல் துளியும் இல்லாமல் படைக்கப்பட்ட தமிழர் இலக்கியங்களில் துளிர்த்திருக்கும் அறிவியல் கருத்துகள் இன்றளவும் அவற்றோடு ஒத்துப்போவதை காண்கையில் பெரு வியப்பு மேலிடுகிறது இல்லையா. பண்டைய இலக்கியங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், மேனாட்டு அறிவியல் சிந்தனையினுடைய சாயல் கொஞ்சம் கூட கிடையாது. அது இல்லாமல் தமிழ் மக்களினுடைய இலக்கியங்களில் இருக்கக்கூடிய அறிவியல் கருத்துகள் இன்னைக்கும் இருக்கக்கூடிய அறிவியல் கருத்தோடு ஒத்துப்போவதை பார்க்கும் பொழுது உலகமே தமிழ் மக்களை பார்த்து பெரும் வியப்பாக பார்க்கிறது. புவியின் உருவாக்கம் குறித்து இன்றைய அறிவியல் கூறுகிற கருத்தை அன்றே காட்டிய பழங்கவிதை வியப்பிலும் வியப்பே இல்லையா. புவியின் உருவாக்கம், இந்த பூமி எப்படி உருவாச்சு அப்படிங்கிற அறிவியல் கூறுகின்ற கருத்தை அன்னைக்கே அந்த பரிபாடலில் இருக்கக்கூடிய ஒரு கவிதை எடுத்துக்காட்டி இருக்கிறது என்று சொன்னால் இந்த எப்படி இருக்கும், அதே நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியம், ஒரு பெரிய வியப்பு இல்லையா. பூமி வேறு எப்படி உருவாச்சுங்கிறத இன்றைக்கி அறிவியலில் நீங்கள் படிக்கிறோம். ஆனால் 2000 வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்த நம்மளுடைய தமிழ் மக்கள் சங்க இலக்கியத்தில் அதுவும் பரிபாடலில் இந்த பூமி எப்படி உருவாச்சுன்னு சொல்லி ஒரு கவிதையே எழுதியிருக்காங்கன்னு சொன்னால் அது மிகப்பெரிய ஆச்சரியம் இல்லையா. அது வியப்பிலும் வியப்பு அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அப்படி என்ன கவிதையை எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். விசும்பில் ஊழி ஊழ் ஊழ் செல்ல கரு வளர் வானத்து இசையில் தோன்றி உரு அறிவாரா ஒன்றன் ஊழியும் உந்துவழி கிளர்ந்த ஊழி ஊழ் ஊழியும் செந்தி சுடரிய ஊழியும் பணியோடு தன்பெயல் தலையிய ஊழியும் அவையிற்று உள்முறை வெள்ளம் மூழ்கி ஆர்தருபு மீண்டும் பீடு உயர்வு ஈண்டி அவற்றிற்கும் உள்ளீடு ஆகிய இருநிலத்து ஊழியும் அப்படின்னு சொல்லி இந்த பரிபாடலில் என்ன செஞ்சுருக்காரு, கீராந்தையார் என்ற புலவர் என்ன செஞ்சுருக்காரு, எழுதியிருக்காரு. இப்போ பாருங்கள், முதல் அடியை பாருங்கள். விசும்பில் ஊழி ஊழ் ஊழ் செல்ல இல்லை, விசும்புன்னா என்னது, வானம் இல்லையா. இந்த வானத்தில் இருக்கக்கூடிய பெரும் வெளியிலிருந்து தான் இந்த பூமியானது என்ன செஞ்சுருக்கணும், தோன்றி இருக்கணும். விசும்பில் ஊழி, ஊழின்னா என்னது, மிக பழமையான காலத்தில்னு அர்த்தம். விசும்பில் ஊழி ஊழ் ஊழ் இல்லையா, முறையாக காலங்காலமாக அது மாறி தான் என்ன செஞ்சுருக்கு, பூமியாக உருவாகி இருக்கிறது. ஊழி ஊழ் ஊழ் செல்ல இல்லையா, வானத்திலிருந்து அந்த உருவான பூமியானது என்ன செஞ்சுருக்கு, மீண்டும் மீண்டும் என்ன செஞ்சுருக்கு, மாறி தான் இந்த பூமி என்ன செஞ்சுருக்கு, உருவாகி இருக்கிறது. அதாவது மிக சிறந்த ஒரு பெரிய நிலப்பரப்பிலிருந்து தான் இந்த பூமியானது என்ன செஞ்சுருக்கு, உருவாகியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கருவளர் வானத்து இசையில் தோன்றி இல்லையா, அப்படிப்பட்ட இந்த பூமியானது என்ன, இந்த பூமியினுடைய கருவானது என்னது, வானத்தில் இருந்து மிகப்பெரிய ஒரு நெருப்பு பந்தாக என்ன செஞ்சுருக்கு, மேலே இருந்து கீழே என்ன செஞ்சுருக்கு, விழுந்திருக்கு. ஃபஸ்ட்டு பூமி ஒரு மிகப்பெரிய நெருப்பு பந்தாக தான், நெருப்பு கோலமாக தான் என்ன செஞ்சுருக்கு, பூமியானது இருந்திருக்கு. உரு அறிவாரா ஒன்றன் ஊழியும் இல்லையா, உருவமே இல்லாத அந்த நெருப்பு பந்தானது என்ன செஞ்சுருக்கு, காலங்காலமாக அதனுடைய அணுக்களினுடைய ஆற்றல் எல்லாமே சிதைந்து 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 அதனுடைய மாற்றமானது இல்லையா. ஏன்னா பூமி இப்போ உருண்டைன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த அணுக்களினுடைய சிதைவு தான் மாற்றமாக என்ன செஞ்சிருக்கு, காலங்காலமாக மாறி ஒன்றன் ஊழியும் அப்படின்னா என்னது, முறையாக மாறி உந்து வழி கிளர்ந்த ஊழி உள் ஊழியும் இல்லையா. இப்படி மாறின இந்த பூமி பந்தானது என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், உந்து வழி அப்படின்னு சொன்னால் என்னது, வழினா என்னது, காற்று. இந்த நெருப்பு பந்தில் காற்று என்ன செஞ்சுருக்கு, ரொம்ப வேகமாக என்ன செஞ்சுருக்கு, அடிக்க 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 அந்த காற்று அடிக்க அடிக்க அந்த பூமியானது என்ன செஞ்சுருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செஞ்சுருக்கு, குளிர்ச்சி அடைய ஆரம்பித்திருக்கிறது இல்லையா. பெரிய பேரண்ட வெளியான வானத்திலிருந்து நெருப்பு பந்தாக விழுந்த அந்த
பொருளில் என்னது கருவளர் வானத்தை இசையில் தோன்றி பெரிய சத்தத்தோட அந்த நெருப்பு பந்தாக விழுந்த அந்த பூமியில் உரு அறிவாரா ஒன்றன் ஊழியம் இல்லையா, அந்த உருவமானது மாற 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 காலங்காலமாக நெடுங்காலமாக அது மாறி இருக்கணும். காலம் ரொம்ப வேகமான காலங்களில் தான் என்ன செஞ்சுருக்கணும், ரொம்ப சீக்கிரமாக தான் அது மாறி இருக்காது. காலங்காலமாக பல்லாயிரக்கணக்கான நூற்றாண்டுகளான மாறினா தான் அந்த பூமி பந்தானது என்ன செஞ்சுருக்க முடியும், உருவாயிருக்க முடியும்னு சொல்கிறாங்க. அதில் அந்த காற்றானது வந்து என்ன செஞ்சுது, நிரம்பி பூமியை வந்து என்ன செஞ்சுது, குளிர்விக்க ஆரம்பிச்சுது அப்படின்னு என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. செந்தி சுடறிய ஊழியும் இல்லையா, அந்த தீப்பந்து மாதிரி எரிஞ்ச அந்த பூமி பந்தில் காற்றானது வந்து என்ன செய்யுது, மோதி அடுத்தது எது வந்து அதில் விழுதுன்னு பாரு, பனியோடு காற்று மோதுறது. காற்று உருவான உடனே அந்த பூமி பந்தில் எது வந்து விழ ஆரம்பிக்குது, பனியும் விழ ஆரம்பிச்சு தன்பயல் தலையிய ஊழியும் மிகப்பெரிய ஒரு மழை பொழிவும் என்ன செஞ்சிருக்கு, அந்த நெருப்பு பந்தில் என்ன செஞ்சிருக்கு உருவாக ஆரம்பித்திருக்கிறது. அவையிற்றுன்னா அவையோடு மட்டுமல்லாமல் உள்முறை வெள்ளம் மூழ்கி அந்த நெருப்பு பந்தானது வெள்ளத்திலேயே தண்ணியிலேயே மூழ்கி இருந்திருக்கு. வெள்ளமானது அதிகமாக போய் அந்த மழை அதிகமாக பெய்து அந்த நெருப்பு பந்தானது அந்த பூமி பந்தானது தண்ணியிலேயே மூழ்கி ஆர்தருபு மீண்டும் பீடு உயர்வு ஈண்டி, தண்ணியில் மூழ்கியோடு மட்டுமல்லாமல் ஆர்தருப்புனா இந்த பெரிய உலகத்தில் மீண்டும் பீடு உயர்வு ஈன்றி அதுக்கப்புறம் அந்த பூமி பந்தில் எது உருவாகிருக்கு, அதுக்கப்புறம்தான் உயிர்கள் வந்து என்ன செஞ்சிருக்கு, உருவாகி அந்த உயிர்கள் வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலைகள் வந்து என்ன செஞ்சது, தோன்றியது. மீண்டும் பீடு உயர்வு ஈண்டி அவற்றிற்கும் உள்ளீடு ஆகிய இருநிலத்து ஊழியம். அதுக்கப்புறம் அந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் அந்த பூமி பந்தில் உருவானதோடு மட்டுமல்லாமல் இந்த உயிர்கள் வாழ்வதற்கான சூழ்நிலைகளும் அந்த பூமி பந்தில் என்ன செஞ்சது, உருவாக ஆரம்பித்தது. ஏன்னா ஒரு உயிர் வாழ்வதற்கு மிகவும் அடிப்படை ஆக்சிஜன், அதாவது காற்று இல்லையா, அப்புறம் தண்ணீர், அப்புறம் அவங்க அந்த உயிர்கள் வந்து தங்குவதற்கான இடம் இல்லையா, இந்த 3 வந்து ரொம்ப முக்கியம். அதோடு மட்டுமல்லாமல் அந்த மனிதன் வாழ்நாள் பூரா உயிர் வாழ்வதற்கு உணவும் தேவை. இதெல்லாம் அந்த பூமி பந்தில் கிடைக்க ஆரம்பித்த உடனே அதுக்கப்புறம்தான் அந்த உயிர்கள் வந்து என்ன செஞ்சிருக்கு, உருவாகி வாழக்கூடிய ஒரு ஏற்ற சூழ்நிலை வந்து என்ன செஞ்சிருக்கு, உருவாகியிருக்கு. மீண்டும் பீடு உயர்வு ஈண்டி அவற்றிற்கும் உள்ளீடு ஆகி இருநிலத்து ஊழியும். அதுக்கப்புறம்தான் இந்த உயிர்கள் வந்து அந்த பூமி பந்தில் என்ன செஞ்சிருக்கு, தோன்றி என்ன செஞ்சிருது, நிலை பெற்று வாழும்படியான ஒரு ஊழிக்காலம் என்ன செஞ்சது வந்தது. ஊழிக்காலம்னா ஒரு காலம், ஊழிக்காலம்னா மிக பழமையான காலத்தில் அப்படின்னு அர்த்தம். ஊழி இல்லையா, மிக பழமையான காலத்தில் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் திருப்பி ஒருக்கா அந்த பாடலோட சுருக்கத்தை சொல்கிறேன், உங்களுக்கு புரியும். பெரிய வானத்திலிருந்து தோன்றிய நெருப்பு பந்தானது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், அதில் என்ன உரு அறிவரா ஒன்றன் ஊழியம் இல்லையா, அதில் வந்து உருவமே இல்லாமல் இருந்த அந்த நெருப்பு பந்தானது காற்றில் மோதி அந்த சுடர் வந்து கொஞ்சம் அணையும் போது அதில் வந்து பனி மழை என்ன செய்யுது, பனி பெய்து அதுக்கப்புறம் பெரிய மழை பொழிவெல்லாம் ஏற்பட்டு அப்புறம் அந்த நெருப்பு பந்தானது வெள்ளத்திலேயே மூழ்கி இருக்கும்படியாக இருந்து அதுக்கப்புறம் அதில் உயிர் வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலைகள் உருவாகி அப்புறம் இன்னைக்கு இந்த உயிர்கள் அனைத்தும் இந்த பூமி பந்தில் நிலை பெற்று வாழும்படியான ஒரு காலமும் வர ஆரம்பிச்சுது. அப்போ தான் எது தோன்றியது அப்படின்னு சொன்னால் அந்த நெருப்பு கோலமானது பூமியாக மாறியது அப்படின்னு சொல்லி சங்க இலக்கியத்தில் பரிபாடலில் கீராந்தையார் என்னும் புலவர் 2000 வருடங்களுக்கு முன்னாடியே இந்த பூமி எப்படி உருவாச்சுங்கிறதுக்கு அவர் வந்து என்ன செஞ்சுருக்காரு, பாடலை எழுதியிருக்காருன்னா இன்னைக்கு உலகமே தமிழனையே வியர்ந்து பார்க்காது,
பார்க்கும் இல்லையா? தமிழ் மொழியினுடைய மாண்பு இப்போ தெரியும். எத்தனை நூற்றாண்டுகள், எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் பழமையான மொழி தமிழ் மொழி என்றும், எத்தனை பழமையான இனம் தமிழன் அப்படிங்கிறதும் இன்னைக்கு உலகத்திற்கு நிரூபிப்பதற்கு இதை விட மிகப்பெரிய சான்று எதுவும் தேவை இருக்காது என்பது எனது கருத்து. அப்போ இதை வச்சே நம்ம சொல்லலாம், உலகத்திலேயே முதலாக உருவாகிய ஒரு மொழி எதுவென்று சொன்னால் நம்மளுடைய தமிழ் மொழி தாங்கிறத ஆணித்தரமாக இங்கே என்ன செஞ்சிடலாம், சொல்லிடலாம். சரி, நன்றி, வணக்கம்.